சேலம். நேற்று சேலத்துல விஜய் பேசினாரு, கேட்டீங்களா? கேட்டேங்க அண்ணா. அது எப்படி, ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது தவறு இருக்கா அவர் பேசுறதுல, ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு பேச்சு கூட தப்பு இல்ல, கரெக்டா பேசுறாரு. மக்களுக்கான பேச்சா இருந்ததா அது? மக்களுக்கோசரம் தான் பேசுறா. அப்படி விஜய் என் பையன் மாதிரி, விஜய் என் பையன் மாதிரி கண்ணு. எங்க குடும்பமே ஓட்டு போடுவோம் விஜய்க்கு, கண்டிப்பா போடுவோம். முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கண்டிப்பா செய்வார். அடிப்படை கஷ்டத்துல இருந்து வந்தவர், கண்டிப்பா செய்வார். நம்பிக்கை கண்டிப்பா இருக்குது கண்ணு, நம்பிக்கை இருக்குது. அப்ப சேலத்து பேசுறதுல ஏதோ உங்களுக்கு தவறு எதுவும் இல்ல? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கூட நாங்க பார்த்து இருப்போம். டிவில தான் பார்த்தோம். இங்கதான் சீல்நாயக்கம்பட்டி தான். எங்களுக்கு போறதுக்கு நேரம் இல்ல சாமி. பஸ் ஸ்டாண்ட்ல பழவிக்கிறோம் நாங்க. டிவில தாங்க பார்த்தோம். விமர்சனம் சொல்றாங்க அவர் பேச்சுல நிறைய பேர், அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது கண்ணு. விஜய் தான் வரணும்னு நினைக்கிறோம் சாமி. இது என்ன ஊருக்கா? இது சேலம். அக்கா, நேத்து விஜய் சேலத்துல பேசியிருந்தாரு, அதுல ஏதாவது தவறு இருக்காக்கா? எந்த தவறுமே இல்லைங்க. அவர் பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். 100% கரெக்ட். எந்த தவறும் இல்ல. அவர் நேத்து பேசுனதுல இருந்து பல்வேறு விமர்சனங்கள் கடுமையா போயிட்டு இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்கவுங்க வாய்க்கு வந்து மனசுக்கு பட்டதை சொல்றாங்க, அது அவங்க விருப்பம். அவர் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. அவர் மேல எந்த தவறும் இல்ல, அவர் பேசுனது எந்த தவறும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு பேச்சுரிமை இருக்கிற மாதிரி அவரும் பேசுறாரு, இதுல என்ன தவறு இருக்கு? அது மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நேத்து சேலம் பேச்சுல எந்த தவறு இல்லைன்றீங்க? எந்த தவறும் இல்ல. அப்ப இனிமேல் பேசலாம்? பேசலாம், கண்டிப்பா பேசலாம். பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்கு, அதனால அவர் கண்டிப்பா பேசலாம். விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? விமர்சனத்தை நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும், நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. நன்றிக்கா. பாசிட்டிவா எடுத்துக்கிற வரைக்கும் அவருக்கு ரொம்பவே நல்லது. என்னங்க? கண்டிப்பா ஆயிடுவாரு. எங்க ஃபேமிலி ஓட்ட எல்லாமே அவருக்கு தான். ஆனா இது என்ன ஊர்னு? சேலம்ண்ணா. ஆனா நேத்து சேலத்துல விஜய் பேசியிருந்தாரு, அதுல பல்வேறு விமர்சனங்கள் வருது. அவர் பேச்சுல ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தவறு எதுவும் இல்லைங்கண்ணா, அவர் பேசுனது எதுவும் தவறுன்னு சொல்ல முடியாது. சரியா பேசுனாருங்க. மக்களுக்கான பேச்சா இருந்தது அது? மக்களுக்கான பேச்சு தானே அவர் பேசுறாரு, மக்களுக்காகவே தான் பேசுறாரு. விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனம், அதிமுக பாஜக பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஆனா விமர்சனங்கள்னா அது தவறுகள் இருக்கிறதுனால தான் அவர் விமர்சனம் வைக்கிறாரு. அதனால அவரு வந்தா நல்லது செய்வாரு அப்படின்ட்டு, நல்லது செய்வாரு. இது என்ன ஊர்னு? சேலம். ஆனா நேற்று சேலத்துல விஜய் பேசினார் இல்லையா, அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? ஏதாவது தவறா பேசிருக்காரா? அதெல்லாம் சூப்பரா பேசியிருக்காரு. மற்றவங்க மாதிரி வந்து அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. ஸ்பீச் வந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கரெக்டாக, எங்கே சேலத்தில் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெளியிலலாம் நான் போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் போனேன். சூப்பராக பேசினாரு. அதான். ஆனால் நிறைய விமர்சனங்கள் வருது, அவர் பேசின பிறகு நிறைய விமர்சனங்கள் வருது, அது விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எவ்வளோ மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம செய்கிற வேலையை எப்பயும் செய்யாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் பின்னாடி பேசுகிறீங்களா, முன்னாடி வந்து அந்த செயல் பண்ணணும். ஒருத்தர் வந்து நின்று செய்யணும் வரும்னு நினைக்கிறாரு நாட்டுக்கு, அதை நம்ம வர இருக்கலாமே. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, பேசுறதுக்காக நம்ம இல்லை. அப்ப நீங்க அந்த அந்த பேச்சை ஏத்துக்கிறீங்களா? சேலத்துல பேச பேச்சை ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அந்த பேச்சு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நல்லதுதான். ஆரோக்கியமான பேச்சா? சூப்பரான பேச்சு, ஆரோக்கியமான பேச்சு தான் அது. சேலம். நேத்து விஜய் உங்க ஊர்ல பேசுறாரு இல்லையா, அதுல ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் பேச்சுல? அப்படிலாம் எதுவும் நல்லா பேசினாரு. அவர் தான் இந்த டைம் வரணும், நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறோம். அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவர் மக்களுக்கான ஸ்பீச்சா அது இருந்ததா? மக்களுக்காக தான் பேசினாரு, நல்லா பேசினாரு. நானா போல, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் போயிட்டு வந்து சொன்னாங்க, நல்லா பேசியிருந்தாரு. நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இப்போ அதுல நிறைய விமர்சனம் வருது, அது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம முன்னேற்றத்தை பார்த்து போகணும். என்ன ஊர்னு? சேலம்ண்ணா. நேற்று விஜய் சேலத்துல பேசுறாரு இல்லைங்களா, அதுல ஏதாவது தவறு இருக்கா? அதெல்லாம் எதுவும் தவறெல்லாம் இல்லைங்கண்ணா. பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க அவர் நேற்று பேச்சுல? அவர் மேல பல்வேறு விமர்சனம் நிறைய பேர்த்து இருக்கு. ஆனா இவரு கொள்கை என்னவோ அதுபடி தானே கடந்து போயிட்டு இருக்காரு. அந்த பேச்சுல ஏதாவது தவறு இல்லைன்றீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா, தவறெல்லாம் எதுவும் இல்லைங்க. பேசலாம்ண்ணா, பேசலாம். சேலத்துல நேற்று பேசுனது எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா தானே இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது, நல்ல இதா இருந்தது. மறுபடியும் தேவையான கருத்தை சொன்னாரா? தேவையான கருத்து சொன்ன மறுபடியும் பேசலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசலாம். நம்ம இது என்ன ஊருப்பா?
இது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட். அப்ப நேத்து சேலத்துல வந்து விஜய் பேசினாரு, அது ஏதாவது தவறு இருக்கா, ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை, எந்த தவறும் இல்லை, கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அவர் வந்தால் தான் இந்த தமிழ்நாடு கொஞ்சம் உருப்படும். சின்ன சின்ன பசங்கள்லாம் இல்லாத நிறையா வேலைகள் பண்ணுறாங்க. அதாவது எவனும் சரியாக படிக்க போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா இப்போவே எல்லாம் அந்த கஞ்சா அடிச்சிட்டு இந்த சரக்கு அடிச்சிட்டு எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்களை மிரட்டுறாங்க. இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சும்மா உட்காந்துருக்கான், ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா சரக்கு அடிச்சுட்டு அவனை குத்தி அவன் பாக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு போகிறான். அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலும் தான் வைரல் ஆயிருக்கு. அவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரில. நான் இன்ஸ்டாவில் அது பார்த்தேன், அது சொல்கிறேன். நான் இதெல்லாம் கரெக்டாக நிலை நடத்தணும், புரியுதுங்களா? அதனால் விஜய் வந்து ஆட்சி மாறினாதான் கரெக்டாக இருக்கும். இந்த ஆட்சி மு க ஸ்டாலின் ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு இதே இல்லை, அதாவது ஒரு பாதுகாப்பே இல்லை இங்கே யாருக்கும். எங்கே இந்த சைஸ் பசங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு பசங்களாம் கத்தி எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரிப்படுத்தணும். அதுக்கு தளபதி வந்தாதான். அப்ப அவர் பேச்சுல ஏதாவது தவறு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பேசுறதெல்லாம் எல்லாமே கரெக்டு தான். எல்லாம் ஸ்பீச்சிங்கெல்லாம் பயங்கரமா பேசியிருக்காரு. எந்த தவறும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் கரெக்டா பேசியிருக்காரு. இப்ப நிறைய கருத்து வருது, இப்ப விமர்சனம் நிறைய வருது அவர் பேச்சுல. எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தெல்லாம்? விமர்சனம்னா புரியல, என்ன விமர்சனம்? அதிமுக பாஜக நிறைய விமர்சனம் வருது அவர் பேச்சு சரியில்லைன்ட்டு. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பேசதான் செய்வாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சிக்காரங்க பேசதான் செய்வாங்க. ஒருத்தவர் வந்து நல்லது பண்ண போறாருன்னா எல்லாம் வந்து அதை கெடுக்கதான் செய்வாங்க. அதை யார் நல்லது பண்ண, இப்ப இந்த காலத்துல நல்லது பண்ண யார் விடுறா? ஆனா இது என்ன ஊர்னு? சேலம் புது பஸ் ஸ்டாண்ட். ஆனா இது நேத்து விஜய் சேலத்துல பேசினாரு, இதுல ஏதாவது அது பேச்சுல ஏதாவது தவறு இருக்கானு? எந்த ஒரு தவறும் இல்லை, சூப்பராக அருமையாக பேசினாரு. அடுத்து சிஎம் அவர் தான் உட்காரது வாய்ப்பு கண்டிப்பாலும் இருக்கு. ஆனா இப்ப நிறைய பல்வேறு விமர்சனங்கள் வருது, அதிமுக திமுக பல்வேறு விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பயத்தால் வரதாங்க. ஒருத்தர் நல்லவர் வராருன்னா அவருக்கு வழி விடணும். மக்கள் சப்போர்ட்டு, ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டு, லேடிஸ் சப்போர்ட்டு பூரா விஜய்க்கு தான். நேத்து விஜய் பேசுனதுல திமுக நயனானெல்லாம் கடுமையா விமர்சிக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பரவாயில்ல, அந்த அளவு நல்லா தான் பேசிக்கிறாரு. பரவாயில்ல, விஜய் நல்லா பேசுறாரு, அருமையாக பேசினாரு. அதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு புரிஞ்சு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை. மக்களுக்கு குரல் கொடுத்து அருமையாக நீட்டாக பேசிக்கிறாரு. இது சேலம். நேத்து விஜய் சேலத்துல பேசினாரு, அதாவது மாற்று கருத்து இருக்கா? ஏதாவது தவறுதலா ஏதாவது பேசியிருக்காரா? ஒரு தவறும் இல்லை இதுல, நல்ல விஷயம் தான் பேசியிருக்கிறாரு. இதனால என்ன? நல்லா பேசியிருக்காரு. விமர்சனம் எல்லாம் நிறைய வந்திருக்கு அவர் பேச்சுல, அது எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பேச பேச அவர் இன்னும் மேலதான் போவாரு, கீழே கொஞ்சம் கூட இறங்க மாட்டாரு. அது வரைக்கும் எங்களுக்கு ஸ்ட்ராங்கு தான். அப்ப சேலத்துல சரியா பேசுறாருன்றீங்களா? கரெக்டாக தாங்க பேசிக்கிறாரு. மற்றவங்களாட்ட உள்ள ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசலைல்ல, கரெக்டாக தானே பேசியிருக்காரு. இதில் என்ன மாற்றமே கிடையாது. அவர் தான் இந்த வருஷம். சேலம் பேச்சை நீங்க வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்போம், எல்லாருமே வரவேற்கதான். அவர் வருவாருன்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சேலம் நேத்து சேலத்துல பேசினார் இல்லையா, அது எப்படி சரியான பேச்சா, ஏத்துக்கக்கூடிய பேச்சா விஜய் பேசுனது? சரியான பேச்சு, சரியான பதில், சரியான அடி. ஓகேங்களா? ஓகே. இப்ப அது பேச்சு நிறைய மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க, விமர்சனங்கள் வருது நிறைய, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படி சொல்றதுன்னா, பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஏறுறவங்க ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் தலைவா. அப்ப விஜய் பேசுறது சரி? சரி, அவர் மக்களுக்கான பேச்சா பேசினாரா நேத்து? பேசினாரு. கண்டிப்பா மக்களுக்கு கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப அவர் பேசுனதுல ஏதோ தவறு இல்ல? எதுவும் இல்ல, விஜய் பேசுனதுல ஏதோ தவறு இல்ல? தவறு இல்ல, தவறு இல்ல. ஆனா இது என்ன ஊர்னு? சேலம். ஆனா நேத்து விஜய் சேலத்துல பேசினாரு, பேச்ச பிறகு ரொம்ப பல்வேறு விமர்சனங்கள் வருது. இது இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? அவர் அன்பா பேசுறாரு, அன்பா இருக்கிறாரு, எல்லாமே நல்ல விஷயம்தான். அவர் வந்தா நல்லா இருக்குன்னு நாங்களும் ஆசைப்படுறோம். சேலத்துல 90% அவருக்கு பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப சேலம் பேச்சு நல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்கு, அது என்ன எப்படி பாக்குறீங்க விஜய் மேல? எப்பயுமே அவர் அன்பான ஒரு நல்ல மனிதன், நல்ல மனிதன். நல்லா பசங்களுக்கு இந்த காலத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது அவங்கள. ஆனா அவர் பேச்சுல ஏதாவது தவறு இருக்கா நேத்து பேசுனதுல? எதுவுமே இல்லை. மற்றவங்க தவறு பண்றது அது வெளிப்படையா அவர் சொல்றாரு. அது சரியா புரிஞ்சிக்கணும், இல்லைன்னா யாராவது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். தவறு இல்லைன்றீங்க சேலத்துல பேசுனது? சேலத்தில் பேசுனது அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு தவறாலாம் பேசல. மற்றவங்க பண்ற தவறு அவர் எடுத்து சொல்றாரு. இந்த தவறு அவங்க பண்றாங்க, இப்படி ஏன் நடக்குது, அதனால ஏன் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, அது ஏன் யூனிவர்சிட்டியில் அந்த இது நடந்தது, அதெல்லாம் சொன்னாரு. அந்த தவறுக்கு தான். இது என்ன ஊர்னு? சேலம். ஆனா நேத்து சேலத்துல விஜய் பேசினாரு இல்லீங்களா, அது ஏதாவது தவறு இருக்கா, ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு எதற்கான?
இல்லை இல்லை மாற்றுக்கிறது நல்ல கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அந்த பேச்சுல நிறைய விமர்சனம் வருது, எப்படி பாக்குறீங்க? அது பல இது சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் நம்ம எடுத்துக்க முடியுமா? பேச்சை ஏத்துக்கக்கூடிய பேச்சா இருந்தது அது. கரெக்டாக தான் இருக்கு.